நண்பர்களுக்கு வணக்கம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்க காணி பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணம் தன்னங்கிழக்கு பகுதியில அமைஞ்சிருக்கு. அதுவும் கடற்கரையில இருந்து 3வது காணியா இந்த காணி அமைஞ்சிருக்கு. இதோட அளவு பார்த்தீங்கன்னா, 64 பரப்புகள் கொண்ட காணி. அதோட வெறுமனவே காணி மட்டும் இல்லங்க. சுத்த சுற்று மதில், அதாவது 3 பக்கத்துக்கு சுற்று மதில், ஒரு பக்கம் வேலி என்று அமைஞ்சிருக்கு. 64 பரப்புக்கும் சுற்று மதில் கட்டுறண்டா எத்தனை லட்சம் முடியுமென்று நீங்களே யோசிச்சு பாருங்க. அதோடு பார்த்தீங்கன்னா, இந்த காணிக்குள்ள கிட்டத்தட்ட 180 தென்னைக்கு மேலே இருக்குது. சில தென்னைகள் ஒரு 100 தென்னை கிட்ட என்ன சொல்கிறது, ஒரு 2 வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷத்தில் காய்க்க போகுது. அப்போ தேங்காய் விற்கிற விலை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதோடு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நல்ல ப்ரொஜெக்ட், அதாவது சுற்றுலாத்துறைக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ப்ரொஜெக்ட் வச்சுருக்கீங்கடா. கடற்கரையிலேயே ஒரு 7 பரப்பு காணியும், அதோட பீச் ஊரமாகி 7 பரப்பு காணியும் சேர்த்து இந்த காணியையும் பெற்றுக்கொண்டீங்கன்னா எப்படியான ஒரு ஐடியா செய்யலாம்டா. இந்த காணிக்குள்ளே ஏற்கனவே ஒரு தங்குமிடத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வீடு ஒன்று இருக்குது, மற்றது குடோன் ஒன்று இருக்குது, களஞ்சி சாலை இருக்குது. ஆனால் இந்த காணிக்குள்ளே சுத்தவர ஒரு 4, 5 அல்லது 10 இல்லை ஒரு 15, 20 வீடுகள் அமைக்கிறீங்க. சுத்தவர தென்னைகள் இருக்குது, அழகிய காட்சி, கடற்கரையில் நீங்கள் கடற்கரை விளையாட்டுகள், போட்டிங், இப்படியான நிறைய ஐடியாக்கள் வச்சுருந்தா வேறு லெவலில் செய்யலாம். கடற்கரையில் ரெஸ்டாரண்ட்ஸையும் அமைச்சு கொள்ளலாம். எல்லாமே சேர்த்து நீங்கள் செலவழிக்க போகிற காசுக்கு ஒரு பிரயோசனமான முதல் எதிர்காலத்தில் அதிகளவான லாபத்தையும் ஈட்டிக் கொள்ளலாம். பார்த்திங்கன்னா, இந்த காணி 64 பரப்புக்கும் சேர்த்து சொல்கிறாங்க 4,20,00,000 தான். நீங்கள் வேணுமானே இந்த காணியை பெற்றுக்கொண்டு பிரித்து ஒவ்வொரு பரப்பாக விற்றீங்கன்றாலே உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் ஒன்று கிடைக்கும். 64 பரப்புக்கு நீங்கள் பெறுமதி பார்த்தீங்கன்னா, ஒரு பரப்புக்கு கிட்டத்தட்ட 6,20,000, 25,000, 30,000 தான் வருது ஒரு பரப்பு. இந்த காலத்தில் 6,30,000, 6,50,000 காணி கடலில் திண்டா கூட இல்லை. ஆனால் இந்த கடற்கரையில் இருக்குது. ஓகே, அப்படியே நல்ல ஒரு பிஸ்னஸ் ஐடியா வச்சுருந்தீங்களா நீங்கள் வரலாம். கடற்கரையிலையும் ஒரு 7 பரப்பு காணி இருக்குது. பரப்பு விலை சொல்கிறாங்க 10 லட்சம் சொல்கிறாங்க. என்னடா கடற்கரை காணி என்றபடியா. கடற்கரையில் ரெஸ்டாரண்ட்ஸ் அடிச்சுட்டு அப்படியே கடற்கரையில் நீர் விளையாட்டுகள் அமைச்சு ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஒன்று தொடங்கலாம். அப்படியே இதுக்குள்ளே விழா மாதிரியான செட்டப்புகள், வீடுகளை கட்டி அல்லது இந்த காணிகளை பிரித்து தனித்தனி பரப்புகளாக நீங்கள் அமைச்சு கொடுத்தாலும் மிகப்பெரிய லாபம் ஒன்று சம்பாதிக்கலாம். குறைஞ்சது 10 லட்சத்துக்கு குறையாமல் ஒரு பரப்பு கொடுக்கலாம். அதுக்கான பாதைகள் அமைக்கக்குள்ளே சில செலவுகள் போகும். எப்படி பார்த்தாலும் மிகப்பெரிய லாபம் ஒன்று உங்களுக்கு மிஞ்ச தான் போகும். 100 தென்னைக்கு மேலே காய்க்க போகிற தென்னை, அதாவது இன்னும் ஒரு 2 வருடத்தில் காய்க்கக்கூடிய தென்னைகள், மற்றது கருத்த குழம்பு, விளாட் போன்ற மாமரங்கள், கஜ மரங்கள், இப்படி பயன் தரும் மரங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது இந்த காணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா. 3 பக்க பாதை இருக்குங்க. அதோட பார்த்தீங்கன்னா, ஒரு சைட்லால் இலங்கை போக்குவரத்து சபைன்ற பேருந்து போய் வர்ற பாதை இந்த காணிக்கு முன்னாலே அமைஞ்சிருக்கு. அதனால் உங்களுக்கு போக்குவரத்து வசதியெல்லாம் ஈஸி. மற்றது இந்த காணிக்குள்ளே நீங்கள் வீடு கட்டணுமாண்டா, மண்ணெல்லாம் வெளியில் நிறைய காசு கொடுத்து வாங்க தேவையில்லை. இது ஒரு புட்டி காணி. அதில் இங்கே காணியிலேருந்தே நீங்கள் தேவையான அளவு மண் எடுத்து நீங்கள் வீட்டையும் அமைச்சு கொள்ளலாம். மிகப்பெரிய வருமானம் தரக்கூடிய இந்த காணியை பெற்றுக்கொள்ளணுமாண்டா எங்களுக்கு உடனடியாக தொடர்புகளை ஏற்படுத்தலாம். நாங்கள் வெறுமனமே காணிகளை விற்கிறது மட்டுமில்லாமல் உங்களுக்கு தேவையான அட்வைஸ், பிஸ்னஸ் ஐடியாஸ் அதிலையும் கொடுப்போம். எப்படி மூவ் பண்ணலாம்ன்றதை பற்றியும் எங்களோட அனுபவங்களையும் உங்களுக்கு பகிர்ந்து கொள்வோம். அதோடு பார்த்திங்கன்னா, நீங்கள் வீடுகள் கட்டிடங்களை அமைக்கிறதுக்கு முக்கியமாக அப்ரூவல், மற்றது ஸ்ட்ரக்சர், டிசைனிங், பில்டர்ஸ், எங்களை தெரிஞ்ச மிகவும் அனுபவம் வாய்ந்த நிபுணர்களையும் உங்களுக்கு தொடர்புகளை ஏற்படுத்தி தரலாம். நம்பிக்கையானவர்களை நீங்கள் உங்களோட பிஸ்னஸை நீங்களே ஸ்டார்ட் பண்ணலாம், கொண்டும் நடத்த முடியும். ஓகே, நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம். இது PK ரியல் எஸ்டேட்.